ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது வந்து பரோட்டாவும் நாட்டுக்கோழி குழம்பும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பரோட்டாவும் எல்லாத்தோட ஃபேவரட்டாக தான் இருக்கும். ஸோ அது வீட்லேயே நம்ம எவ்வளோ டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ பிஃபோர் என்டரிங் இன்டு த வீடியோ, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு பரோட்டா செய்கிறதுக்காக மைதா மாவு 5 கரண்டி எடுத்திருக்கோம். இதில் கொஞ்சோண்டு ஆட்டாவும் சேர்த்துக்காங்க. இது வந்து ஹெவியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆக்சுவலாக ஆட்டா தேவை கிடையாது. அண்ட் இதில் 3 ஸ்பூன் சால்ட் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக 500 கிராம் நம்ம எடுத்திருக்கோம் மைதா மாவு. ஸோ ஃபுல்லாக மைதா மாவு மட்டுமே போட்டுக்கோங்க, அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆட்டா சேர்க்க வேண்டாம். அப்புறம் இதில் வந்து ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக் ஆட் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப சாஃப்டாக நம்மளோட பரோட்டா வந்து நல்லா சாஃப்ட் கொடுக்கும். இன்னொரு முட்டை ஆட் பண்ணுறது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நாங்கள் இங்கே ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பசும்பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே வந்து பால் ஆட் பண்ணல, தயிர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பாலும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதோட கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இப்படி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பிசையணும். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு சாஃப்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஆயில் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு இப்படி இருக்கும். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி எடுத்து நல்லா திரும்ப ஒரு தடவை பிசைங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டினதுக்கப்புறம் கூட 10 to 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம், தப்பு கிடையாது. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு சாஃப்ட் ஆகும். ஸோ இதில் நல்லா அப்படி பெரட்டும் போது நிறையா எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும், நல்லா உப்பியும் வரும். ஸோ நமக்கு வந்து இப்படி கையில் ப்ளஸ் வீசுறதுக்கு அளவுக்கெல்லாம் தெரியாதுன்றனால நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணோன்னாலே நம்மளுக்கு வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பராகவே நமக்கு வரும். ஸோ சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லாவே இப்படி நல்லா அங்கிட்டும் மட்டும் நல்லா தின்னாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். நல்லா இப்படி தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் இருக்கக்கூடிய மாவை அதுலேருந்து விச் மீன்ஸ் அதை அப்படியே எடுத்து பிக்காமல் மெதுவாக பார்த்துடுங்க. எடுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி நல்லா நம்ம ரோல் பண்ணி வச்சிடணும். இதையுமே ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு கூட நம்ம டவாவில் போடலாம். ஸோ அதை எடுத்து ஒரு கையால் ஜென்டிலாக நம்ம ஒரு ப்ரெஸ் கொடுத்தா மட்டும் போதும், திரும்ப சப்பாத்தியோட தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறமேட்டுக்கு இதை எடுத்து டவாவில் போட்டுருங்க. எடுத்து இப்போ டவாவில் போட்டாச்சு. ஸோ டவாவில் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒன்ஸ் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி கையால் நல்லா அடிங்க. ஸோ தட் நல்லா சாஃப்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்காக கொஞ்சோண்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கு. இதில் சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி வாசனை ஜாமான் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் மல்லித்தலை அண்ட் கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒன்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சால்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிடலாம். எவ்வளவு சிக்கன் நமக்கு தேவையோ அவ்வளோ சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதில் போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அண்ட் 3 ஸ்பூன் சாம்பார் தூள். யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து சாம்பார் பொடி போடுவோம் இல்லையா,
அந்த பொடி தான், வேறு எந்த எக்ஸ்ட்ரா பொடியும் நம்ம ஆட் பண்ணல. சாதா சாம்பார் பொடி 3 ஸ்பூன், நல்லா கோபுரம் மாதிரி 3 ஸ்பூன் எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ இதில் குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்து கொஞ்சோண்டு அரைக்கிறதுக்கு தேங்காயெலாம் ஊற்றணும் இல்லையா? ஸோ அது அரைக்கிறது எப்படின்னு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இதோட பச்சை வடை போட்டும். இதில் வந்து சோம்பு, இஞ்சி, மிளகு, பூண்டு ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் தேங்காய். இதை அரைச்சி குழம்புல ஊற்றினும். குழம்புல நல்லா பச்சை வடை போக கொதிக்கட்டும். கொதிச்சு எடுத்தோன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ தட் நம்மளோட பரோட்டா அண்ட் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.